கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, இங்க வா. என்ன செய்துட்டு இருக்கேன்? என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. நல்ல வேலையா போச்சு, யோசனையோட நிறுத்து. நீ ஒண்ணும் செய்யலையே? இல்லீங்க. இன்னைக்கு பூரி உருளைக்கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. செய்து வை, வெளியே போயிட்டு வர. பூரி உருளைக்கிழங்கா? நான் கூட ஆழ்த்தாங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பொருத்தம் பாத்தீங்களா? ஐயோ, என்ன பொருத்தம் இப்பொருத்தம். நேற்று மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ லாரிக்கிட்டு போயிட்டான். அப்படி இருக்கக்கூடாது. பூரின்னா நல்லா செய்யணும். என்ன? சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன். வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன். ரெண்டு கையும் சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆழாக்கு கோதுமை மாவை எடுத்து அதுல போடணும். அதான் எனக்கு தெரியும். தெரியுமில்ல? அது தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் உருண்டை உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியும். அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி